9. So இந்த சாப்டர் எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னா டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை இண்டிபெண்டன்ட் இந்தியா, அதுக்கு பேர் பாவர்ட்டி தான். ஓகேங்களா? இதை வந்து After discussing this multidimensional problem through examples, the chapter discusses the way poverty is seen in social science. Poverty நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? Poverty trends in India and the world are illustrated through the concept of poverty line. Poverty trends இந்தியால வேர்ல்டுல இது எல்லாத்துலயுமே வந்து எப்படி வந்து illustrate பண்ணிருக்காங்க அப்படின்னா poverty lineங்கிற கான்செப்ட் வச்சு. Causes of poverty as well as anti-poverty measures taken by government வந்து இங்க இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாப்டர் எதோட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா broadening the official concept of poverty into human poverty. பாவர்ட்டிங்கிற கான்செப்ட் வச்சு ஹியூமன் பாவர்ட்டிக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். in our daily life பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பீப்புள்ஸ கடந்து வரோம். லைக் who think are poor, who we think are poor. யார வந்து நம்ம poorன்னு சொல்லுவோம்? They could be landless laborer in villages or people living in overcrowded juggies in cities. இவங்க எல்லாம் poorன்னு சொல்லுவோம். They could be daily wage worker-ஆ இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, or child workers-ஆ இருக்கலாம். in dabas, ஓகேங்களா? தாபாஸ்ல எல்லாம் சைல்டு ஒர்க்கரா இருக்கிறவங்கள புவர்னு சொல்லலாம். They could also beggar with children in tatters. We see poverty all around us. நம்ம பாவர்ட்டியை in and around பார்த்துட்டு தான் இருக்கோம். In fact, every fifth person in India is poor. ஒவ்வொரு 5வது மனிதர்களும் poor தான் அப்படின்னு சொல்றாங்க. This means roughly 270 million, அதாவது 27 கோடி பேர் வந்து இந்தியால வாழ்றவங்க பாவர்ட்டியில தான் இருக்காங்கன்னு 2011 and 12 படி சொல்றாங்க. This also means that India has the largest single concentration of poor in the world. உலகத்திலேயே வந்து சிங்கிள் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் புவர் வந்து இந்தியாவில தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. திஸ் illustrates the seriousness of the challenge. இப்போ இந்த சவாலை எதிர்கொள்றதுக்கான சீரியஸ்னஸ் இதுலயே நமக்கு புரியுது. 2 typical cases of poverty இருக்கு. ஒன்னு அர்பன் கேஸ், ரூரல் கேஸ். அர்பன் கேஸ் எடுத்துக்கும் போது 33-year-old ராம்சரண் என்ன பண்றாரு? டெய்லி வேஜ் லேபரரா இருக்கிறாரு, வீட் ஃபிளார் மில் ராஞ்சில. he manages to earn around 1500 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னா he finds employment which is not often. The money is not enough to sustain his family of 6. 6 பேர் இருக்காங்க, ஒய்ஃபோட சேர்த்து 4 குழந்தைங்க. between 12 to 66 months குள்ள இருக்கிற குழந்தைங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான வேஜஸ் வந்து அது பாவர்ட்டியில இருக்காங்க அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியுதுன்னா 1500 ஒரு ஏர்ன் பண்றத வச்சு நம்ம சொல்ல முடியுது. ஓகேவா? அடுத்தது வந்து ரூரல் கேஸ் பார்ப்போம். ரூரல் கேஸ்ல என்ன அப்படின்னா இதே போலதான் ஒரு ஸ்மால் வில்லேஜ், இங்க வில்லேஜ், அங்க வந்து சிட்டில பார்த்தோம். இங்க வந்து 50 ரூபாய் தான் வந்து ஹார்ட் டேக்கு வந்து பே பண்றாங்க. அப்போ இதுவும் வந்து நம்ம பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னம்னா ஸ்டடி அபவுட் த கேஸ் ஆஃப் பாவர்ட்டி டிஸ்கஸஸ் த ஃபாலோயிங் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி. ஒன்னு லேண்ட்லெஸ்னஸா இருக்கலாம், இல்லாட்டி வேலை இல்லாம இருக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி சைஸ் ஆஃப் த ஃபேமிலி, பிக் ஃபேமிலியா இருக்கும் ஆனா அவங்களுடைய இன்கம் கம்மியா இருக்கும். இல்லிட்ரஸியா இருக்கலாம், புவர் ஹெல்த் அண்ட் மால் நியூட்ரிஷன், சைல்டு லேபர், ஹெல்ப்லெஸ்னஸ், இது எல்லாமே காரணமா சொல்றாங்க. ஓகேங்களா? These 2 typical cases illustrates many dimensions of poverty. இந்த 2 கேஸும் வெவ்வேறு dimensions of poverty சொல்லுது. They show that poverty means hunger and lack of shelter. அது என்ன சொல்லுது? poverty அப்படின்னா பசியில இருக்கிறதும் ஷெல்டர் இல்லாம இருக்கிறதும் அப்படின்னு. It also is a situation in which parents are not able to send their children to school or a situation where sick people cannot afford treatment. அதாவது வந்து நோயாளிங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாமையும் பேரண்ட்ஸ்னால சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமையும் இருக்கிற சுச்சுவேஷனையும் பாவர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாவர்ட்டி ஆல்சோ மீன்ஸ் லேக் ஆஃப் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ். பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி திஸ், it is also the lack of clean water and sanitation facilities இல்லாததும் பாவர்ட்டி தான். ஓகேங்களா? it also means a lack of regular job at minimum decent level. So it also means a lack of regular job இல்லாததும்
poverty தான். Above all, it means living in a sense of helplessness situationல இருக்கிறது. Poor people are in a situation in which they are all ill-treated at almost every place, in farm, factory, government offices, hospitals, railway stations ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? Obviously nobody could like to live in a poverty. யாரும் பாவர்ட்டில இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. One of the biggest challenge of independent Indiaவே என்ன அப்படின்னா to bring millions of people of its abject poverty. Mahatma Gandhi always insisted that India would be truly independent only when poorest of its poor become free of human suffering. அதாவது வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாவர்ட்டி புவரஸ்ட் ஆஃப் த புவருக்கு கூட ஹியூமன் சஃபரிங் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் பாவர்ட்டி. அதுதான் வந்து அப்படி இருக்கு. என்னைக்கு இந்தியா வந்து ட்ரூலி இண்டிபெண்டா மாறுதுன்னா அது அந்த அன்னைக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? பாவர்ட்டியை பத்தி. Poverty as seen as social scientist. Since poverty has many facets, social scientists look at it through variety of indicators. வெவ்வேறு indicators வச்சு பார்க்கறாங்க. Usually the indicators used related to the level of income and consumption. But now poverty is looked through the other social indicators like illiteracy level, lack of general resistance due to malnutrition, lack of access to healthcare, lack of job opportunities, lack of access to safe drinking water, sanitation. இது எல்லாத்தையுமே சொல்றோம். Analysis of poverty based on social exclusion and vulnerability is now becoming very common. So poverty analyze பண்ணி social exclusion vulnerability இல்லாம, ஓகேங்களா, social exclusion இல்லாம vulnerability is now becoming very ரொம்ப காமன் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. social exclusion என்னன்னு பார்ப்போம். சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது வந்து இந்த கான்செப்ட் படி poverty must be seen in terms of poor having to live only in a poor surrounding with other poor people, excluded from enjoying social equality of better of people in the better surrounding. So poor வந்து poor people கூட தான் கான்டாக்ட்ல இருக்கணும். they can't enjoy the social equality அப்படின்றதா அது. Social exclusion can be both the cause as well as consequence of poverty in the usual sense. யூஷுவலா சொல்லணும் அப்படின்னா both அதுதான் காரணமாகவும் அதுதான் விளைவாகவும் இருக்கு. பாவர்ட்டியோட விளைவாகவும் இருக்கு. Broadly it is a process through which individuals or group are excluded from facilities, benefits and opportunities that others enjoy. மத்தவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. Typical example is the working of the caste system in India, in which people belonging to certain castes are excluded from equal opportunities. So அதுதான் சொல்லியிருக்கிறாங்க caste system பத்தி. Social exclusion thus may lead to but can cause more damage than causing a very low income. Social exclusion may lead to but can cause more damage than having a very low income. Social exclusion ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் லோ இன்கம் ஏற்படுத்தக்கூடியதை விட அதிகமான டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. வல்னரபிலிட்டி பொறுத்தவரையிலும் vulnerability to poverty is a measure which describes the greater probability of certain communities or individuals, say a member of backward class or such as widow or a physically handicapped person, of becoming a remaining poor in the coming years. Vulnerability is determined by options available to different communities for finding an alternate living in terms of assets, education, health, job opportunity. Further, it is analyzed on the basis of the greater risk these groups faces at the time of natural disasters, earthquake, tsunami, terrorism. இந்த மாதிரி சமயத்துல vulnerability additional analysis is made of their social and economic ability to handle these risks. In fact, vulnerability describes the greater probability of being more adversely affected than the other people when a bad time comes for everybody, whether a flood or an earthquake or simply fall in the availability of jobs. இதெல்லாமே vulnerability தான் சொல்றாங்க. Poverty line பொறுத்தவரையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா at the center of discussion on poverty is usually the concept of poverty line. Poverty எதை வச்சுன்னா வறுமை கோட்டுக்கு வச்சுதான் poverty வந்து நம்ம describe பண்றோம். The common method used to describe poverty is based on the income
என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதுல இன்கம் எடுத்துப்பாங்க ஆர் கன்சம்ஷன் லெவல் எவ்வளவு கன்சியூம் பண்ண முடியுது அப்படின்ற லெவலையும் எடுத்துப்பாங்க. A person is considered poor if his or her income or consumption level falls below given minimum level necessary to fulfill the basic needs. அப்ப பர்சன் வந்து எப்ப புவர்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் கன்சம்ஷன் லெவலோ இன்கமோ ரொம்ப வந்து மினிமம் லெவல்ல இருந்து ஃபால் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதுக்கு பேரை வந்து நம்ம வந்து புவர் அப்படின்னு சொல்லுவோம், பாவர்ட்டி லைன் அப்படின்னு. வாட் இஸ் நெசசரி டு சாட்டிஸ்ஃபை த பேசிக் நீட் இஸ் டிஃபரண்ட் அட் டிஃபரண்ட் டைம்ஸ் அண்ட் இன் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ். ஸோ என்ன தேவை இந்த பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கிறது வெவ்வேறு டைமுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கு மாறுபடுது. Therefore, poverty line may vary with time and place. Poverty line அப்படிங்கிறது வந்து டைமுக்கும் பிளேஸுக்கும் தகுந்த மாதிரி மாறுது. அப்ப each country uses an imaginary line that is considered appropriate for its existing level of development and its accepted minimum social norms. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரியான imaginary line போட்டு அதை வந்து பாவர்ட்டின்னு சொல்றாங்க. For example, a person not having a car in the US may considered poor. In India, owning of a car is still considered luxury. அப்போ கார் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது யூஎஸ்ல வந்து புவர் பீப்புள் தான் கார் இல்லாம இருப்பாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரையிலும் கார் அப்படிங்கிறது ஆடம்பரமா தான் இன்னமும் பார்க்கப்படுது. So while determining the poverty line in India, minimum level of food requirement, clothing, footwear, fuel, light, education, medical requirements, etc. are determined for subsistence. இப்போ காரை வச்சு டிட்டர்மைன் பண்றது இல்லை இந்தியால. அந்த poverty line, it is minimum requirement of food இருக்கா, footwear இருக்கா, clothing இருக்கா, fuel இருக்கா, light இருக்கா, educational medical requirements fulfill ஆயிருக்கான்னு தான் பாக்குறாங்க. இப்போ the physical quantities are multiplied by their rupees in prices in rupees. அப்போ அந்த physical quantities multiply rupeesல multiply பண்ணும்பொழுது the present formula for food requirement while estimating the poverty line is based on the desired calorie requirement. Food items such as cereals, pulses, vegetables, milk, oil, sugar together provide these needed calories. அப்போ food requirement estimate பண்ணும்பொழுது desired calorie requirement food items like pulses, vegetables, milk, oil, sugar, cereals இது எல்லாத்தையும் வந்து needed calorie சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா so the calorie needs வந்து vary ஆகுது based on the age, sex, type of work the person does பொறுத்து calorie needed வந்து தேவை வந்து மாறுபடுது. accepted average calorie requirement இந்தியால எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2400 calorie per person per day in rural areasல, அதுவே urban areasல 2100 calories அப்படின்னு சொல்றாங்க. Since the people living in rural areas engage in more physical workல ஈடுபடுறதால calorie requirement rural areasல கொஞ்சம் ஹையாகவும் urban areasல கம்மியாகவும் இருக்குது. Monetary expenditure per capita needed for buying these calorie requirement in terms of food grain etc. is revised periodically taking into consideration the rise in price. அப்போ இந்த கலோரியை பை பண்றதுக்கான மானிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு வந்து பீரியாடிக்கலா வந்து ரிவைஸ் பண்ணி கன்சிடர் பண்றாங்க. அது அந்த பேசிஸ் ஆஃப் தீஸ் கால்குலேஷன் பொறுத்த வரையிலும் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு 2011 and 12 பாவர்ட்டி லைன் எவ்வளோ தேவை இதுக்கான மானிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 816 rupees per month ரூரல் ஏரியாஸ்க்கும் 1000 rupees வந்து அர்பன் ஏரியாஸ்க்கும் இந்த கலோரி ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. டிஸ்பைட் தீஸ் கலோரி ரெக்குவயர்மெண்ட், இந்த கலோரி ரெக்குவயர்மெண்ட்லாம் இல்லாம higher amount of urban areas have been fixed because of the high prices of many essential products in urban centers.
In this way, year 2011 and 12, a family of 5 members living in rural areas and earning less than about 4,080 rupees per month will be below the poverty line அப்படின்னு வந்து 2011 and 12 சொல்றாங்க. அப்போ a similar family in the urban areas would need a minimum of 5,000 per month to meet their basic requirement அப்படின்னு சொல்றாங்க. The poverty line is estimated periodically by conducting sample surveys. அப்போ இந்த poverty line வந்து sample surveys conduct பண்றது மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா sample surveys conduct பண்றது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் NSSO என்ன சொல்றாங்க அப்படின்னா for making comparison between the developing countries many international organizations like World Bank என்ன பண்றாங்க அப்படின்னா use a uniform standard for poverty line. World Bank வந்து யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாவர்ட்டி லைனை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ மினிமம் அவைலபிலிட்டி ஆஃப் ஈக்குவலன்ட் எவ்வளவு சொல்றாங்க டாலர்ல அப்படின்னா 1.90 per person per day அப்படின்னு 2011 இது படி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ the poverty estimates வந்து பார்க்கும்பொழுது it is clear from the table 3.1 that there is a substantial decline in poverty ratios in India from about 45% in 1993-1994 to 37.2% in 2004 and 5 அப்படின்னு poverty estimates சொல்றாங்க. ஓகேவா? The proportion of people below poverty line further came down to 22% in 2011 and 12. 2011 and 12ல பார்க்கும்பொழுது proportion of people below poverty line வந்து further கம்மியாகி எவ்வளோக்கு வந்துருச்சுன்னா 22%க்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ 45ல இருந்து 37, 37.2ல இருந்து 22க்கு வந்துடுச்சு. அப்போ if the trend continues, people below poverty line come down to less than 20%க்கு இந்த கொஞ்சம் வருஷத்துல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. Although the percentage of people living under poverty line declined in the earlier 2 decades, என்னதான் கடந்த 20 ஆண்டுகள்ல percentage of people living in poverty கம்மியா இருந்தாலும் number of poor வந்து decline ஆயிருக்காங்க from 407 million in 2004-5 to 270 million in 2011 and 12 with an average annual decline of 2.2 percent points during 2004 to 2011 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாவர்ட்டி ரேஷியோ நம்பர் ஆஃப் புவர்ஸ் இந்த டேபிளேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வல்னரபிள் குரூப்ஸ். vulnerable groups பத்தி சொல்லணும் அப்படின்னா the proportion of people below poverty line is not same as for all social groups and economic categories in India. Social groups which are most vulnerable to poverty are scheduled caste and scheduled tribe households. இப்போ vulnerable groups பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா proportion of people below poverty line is also not same for all social groups. எல்லா social groupsக்கு அதுக்கு ஒரே மாதிரி வராது economic category in India. Social groups which are most vulnerable to poverty are most vulnerable வந்து povertyக்கு சொல்றது scheduled caste and scheduled tribes. ஓகேங்களா? Similarly பாத்தீங்க அப்படின்னா among the economic groups the most vulnerable groups are the rural agricultural labor households தான் வந்து most vulnerable group இருக்காங்க and urban casual labor householding சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டேபிளேஷன் கிராஃப்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா the percentage of poor people in all these groups although the average for people below poverty line for all groups in India is 22 43 out of 22 43 out of 100 people belonging to scheduled tribe and are not able to meet their basic needs. அவங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. Similarly, 34% of casual workers in urban areas are below poverty line அப்படின்னும் about 43% of casual laborers form 29% of scheduled caste also poor அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. Double disadvantage of being a landless casual wage labor household in socially disadvantaged social groups of the scheduled caste and scheduled tribe population highlights the seriousness of the problem. Some recent studies have shown that except for the scheduled tribe household, all other 3 groups that is scheduled caste, rural agricultural laborers and urban casual labor household have seen decline in poverty in 1990s. Apart from these social groups,
there is also inequality of income within the family. So இந்த social groupsல வந்து incomeஸ்ல வந்து inequalities மட்டும் இல்லாம அந்த poor families பாத்தீங்க அப்படின்னா all suffer but some suffer more than others. ஒரு சிலரை விட ஒரு சிலர் அதிகமா சஃபர் ஆகுறாங்க. In some cases, women and elderly peoples and female infants are denied equal access to resources available to families. So அவங்களுக்கு பேசிக் இது வந்து அவைலபிளா இருக்கிறது இல்லை. லைக் எல்டர்லி பீப்புளுக்கு, உமனுக்கு, ஃபீமேல் இன்ஃபேன்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ரிசோர்சஸ் வந்து அவைலபிளா அந்த ஃபேமிலியில கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. Next, interstate disparities. Poverty in India பொறுத்தவரையிலும் if you have any doubt, feel free to ask your doubts in the comment section. Okay, next is interstate disparities. Poverty in India also has another aspect or dimension. The proportion of poor people is not the same in every state. எல்லா ஸ்டேட்லயும் ஒரே மாதிரி கிடையாது. Although the state level poverty has witnessed a secular decline from the level of early 70s, the success rate of reducing poverty varies from state to state. Recent estimate shows while all India head count ratio HCR னு சொல்லக்கூடியது 21.9% வந்து 2011-12 இருந்திருக்கு. மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிஷா எல்லாம் had above all India poverty line. As the graph shows, Bihar, Odisha continues to be the second poorest state, while poverty ratios of 33.7 to 32.6% respectively. Along with the rural poverty, urban poverty is also high in Odisha. Urban poverty ஒடிஷால அதிகமா இருக்கு. மத்திய பிரதேஷ், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இங்க எல்லா பக்கமுமே. ஓகேங்களா? In comparison, there has been a significant decline in poverty in Kerala, Maharashtra, Andhra Pradesh, Tamil Nadu, Gujarat, West Bengal. States like Punjab, Haryana have traditionally succeeded in reducing the poverty with the help of high agricultural growth rate. அப்போ there has been a significant decline in poverty. Decline இருக்கு poverty. எங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால் தான். பஞ்சாப், ஹரியானா மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலி சக்சீட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ரெடியூசிங் த பாவர்ட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் ஹை அக்ரிகல்ச்சரல் க்ரோத் ரேட்ஸ்ல அதிகமானதுனால. அப்போ கேரளா வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல கேரளா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இதனால கேரளா வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன் வெஸ்ட் பெங்கால் பொறுத்தவரையிலும் லேண்ட் ரிஃபார்ம் மெஷர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்குது பாவர்ட்டி ரெடியூஸ் பண்றதுக்கு. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடுல பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது. அடுத்தது வந்து குளோபல் பாவர்ட்டி சினாரியோ. குளோபல் பாவர்ட்டி சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் லிவிங் இன் எக்ஸ்ட்ரீம் எக்கனாமிக் பாவர்ட்டி டிஃபைன்ட் பை வேர்ல்ட் பேங்க் டெஃபினிஷன் படி. ஓகேங்களா? as living on less than $1.90 per day has fallen from 36% in 1990s to 10% in 2015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Although there has been a substantial reduction in global poverty, global povertyல reduction ஆயிருந்தாலும் it is marked with a great regional differences இருக்கதா செய்யுது. ஓகேவா? poverty decline substantially in China, Southeast Asia countriesல எதனால அப்படின்னா rapid economic growth and massive investment human resource developmentல கொடுத்ததுனால. ஓகேவா? number of poor in China வந்து கம்மியா இருக்காங்க. from 88.3% இருந்து 1981 லெவல்ல இருந்து 2008 லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 14.7%க்கு கம்மியா இருக்காங்க. 0.6% 2019ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா லைக் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் இவங்க எல்லாமே the decline has also decline பாத்தீங்க அப்படின்னா
has also been rapid. 34% 2005 ல இருந்துட்டு இப்போ 15.2% 2014 ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? With the decline in the percentage of poor, the number of poor has also declined significantly from எவ்வளவுல இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 510 million 2005 லெவல்ல இருந்து 274 million 2013 லெவல்ல குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? Because of different poverty line definition, poverty in India is also shown higher than national estimates. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சப்சஹாரா ஆப்பிரிக்கால poverty in fact declined from 51% ல இருந்து 40% 2005 to 2018 குள்ள. லாட்டின் அமெரிக்கால ரேஷியோ ஆஃப் பாவர்ட்டி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 10% 2005 ல இருந்து 4% 2018 குள்ள. Poverty has also resurfaced in some areas, some of the former socialist countries like Russia-ல resurface ஆயிருக்கு, where officially it is not existent earlier. But table 3.2 என்ன சொல்லுது அப்படின்னா shows that proportion of people living under poverty in different countries as defined by the international poverty line means population below $1.90 per day க்கு கம்மியா இருக்கிறவங்கள. The new sustainable development goals of UN வந்து என்ன ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா ending the poverty of all types, எல்லா டைப் ஆஃப் பாவர்ட்டியும் 2030 குள்ள வந்து என்ன பண்ணிரணும், எண்ட் பண்ணிரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த கிராஃப் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி டேட்டாபேஸ் வேர்ல்டு பேங்கோடது. சவுத் ஏஷியா, லாட்டின் அமெரிக்கா, கரீபியன், சப்சஹாரா ஆப்பிரிக்கா எப்படி இருக்கு, ஈஸ்ட் ஏஷியா, பசிபிக், சைனா எல்லாத்துக்குமான கிராஃப் தான் இது. இயர் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் share of people living on 1.90 per day டாலர் இல்லாதவங்களோடது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள், அதே தான் மில்லியன்ஸ்ல. இந்த கிராஃப்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேர்ல்டு பேங்கோடைய அடுத்தது காசஸ் ஆஃப் பாவர்ட்டி. என்னென்ன ரீசன் பாவர்ட்டிக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா there was number of causes வந்து வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டிக்கு இந்தியாவில் இருக்கு. ஒன் ஹிஸ்டாரிக்கல் ரீசன் என்ன அப்படின்னா லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டர் பிரிட்டிஷ் காலனியல் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ் காலனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்ல லோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்தது காரணமா சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாலிசிஸ் ஆஃப் காலனியல் கவர்மெண்ட் ரெயின் த ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் டிஸ்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ காலனியல், அதாவது வந்து காலனியல் கவர்மெண்ட் வந்து ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸையும் பாலிசிஸ் ஆஃப் காலனியல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ரூயின் பண்ணிருச்சு. எதை அப்படின்னா அப்ப இருந்த பாலிசிஸ் எல்லாம் ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ வளர விடாம டிஸ்கரேஜ் டெக்ஸ்டைல் மாதிரியான டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகாமையே போயிடுச்சு அப்படிங்கறதும் பாவர்ட்டிக்கான ரீசன். லோ ரேட் ஆஃப் growth persisted until 1980s. ஓகேங்களா? 1980sல வந்து growth அப்படிங்கிறது கம்மியா இருந்தது. This resulted in the less job opportunity, low rate of income. இது எல்லாமே ரீசனா சொல்றாங்க. This was accompanied by a high rate of population, அதிகமா இருந்ததும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து growth rate of per capita income very lowவா மாறுச்சு அப்படின்னும். Failure at both the fronts, promotion of economic growth and population control perpetuated the cycle of poverty. எல்லாமே பாவர்ட்டி சைக்கிள பெர்பச்சுவேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாப்புலேஷனும் எக்கனாமிக் growth ப்ரமோஷனும் ரெண்டுமே பெர்பச்சுவேட் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. With the widespread of irrigation and green revolution, many job opportunities agriculture sectorல கிரியேட் ஆயிருக்கு. எஃபெக்ட் வந்து லிமிட்டட் டு சம் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி போத் இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பாத்தீங்க அப்படின்னா சம் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் not enough to absorb all job seekers. எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. Unable to find a proper job in the cities and many people started working as rickshaw pullers ஆவும் vendors ஆவும் construction workers ஆவும் domestic servants ஆவும் இருக்காங்க. With irregular small incomes, these people could not afford expensive housing. அவங்களால நல்லா வந்து earn பண்ண முடியாதனால அவங்களால expensive outskirt of cities-லயும் and the problem of poverty and largely in rural phenomena also become the feature of urban sector அப்படின்னு சொல்றாங்க.
Another feature of high poverty rates பாத்தீங்க அப்படின்னா has been the huge income inequalities இருக்கிறது. One of the major reasons for this is unequal distribution of land and other resources. Unequal distribution ஆன land resources எல்லாம் காரணமா சொல்றாங்க. Despite many policies, we have not able to tackle the issues in the meaningful manner. நிறைய policies இருந்தாலும் நம்மளால tackle பண்ண முடியல. Major policy initiatives like land reforms வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா aimed at redistribution of asset in the rural areas and have not been implemented properly. இதெல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாததும் ஒன் ஆஃப் த ரீசனா சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது பார்க்கும்பொழுது most of the state governments வந்து இது பண்ணல. Since the lack of land resources has been one of the major cause of the poverty in India, proper implementation of policy could have improved the life of the millions of rural people. Rural people's millions of lives வந்து implement பண்றதுல proper implementation of the policy வந்து இல்லாதது one of the major causes of poverty சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா many other socio-cultural and economic factors are also responsible for poverty. In order to fulfill the social obligations and observe the religious ceremonies, people in India, including the very poor, spend a lot of money. அதிக வந்து religious ceremoniesல money வந்து spend பண்றது. Small farmers need money to buy agriculture inputs like seed, fertilizer, pesticide வாங்குறதுக்கெல்லாம் small farmersக்கு தேவைப்படுது. Since poor people hardly have any savings, அவங்களுக்கு வந்து savings இருக்காது, borrow பண்ணுவாங்க, unable to repay, திருப்பி கட்ட முடியாது, and become victim, அப்ப கடனாளி ஆயிடுவாங்க. So the high level of indebtedness is both the cause of effect of poverty. இதெல்லாமே பாவர்ட்டிக்கு காரணமா இருக்குது. அடுத்தது ஆன்டி பாவர்ட்டி மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னா poverty remove பண்ணனும் அப்படின்னா current anti-poverty strategy of the government is based on ரெண்டு பிளான்ஸ்ல சொல்றாங்க. ஒன்னு promotion of economic growth, economic growth promote பண்ணனும். ரெண்டு targeted anti-poverty programs, anti-poverty programs, targeted programs எடுக்கணும். இதெல்லாமே வந்து சொல்றாங்க மெஷர்ஸா. over a period of 30 yearsல பாத்தீங்க அப்படின்னா lasting up to early 80sல வந்து there was a little per capita income growth and not much reduction in poverty. குறைக்க முடியல. Official poverty estimates which were about 45% in the early 1950s remains the same even in the early 80s. ஓகேவா, இப்போ official poverty estimate என்ன சொல்லுது அப்படின்னா 45% early 50sல இருந்தது remain same, அப்படியே தான் இருக்கு இந்த early 80sலயும் அப்படின்னு சொல்றாங்க. Since the 80s, India's economic growth has one of the fastest in the world. The growth rate jumped from the average of about 3.5% a year in 1970s to about 6% during 1980s அப்படின்னு சொல்றாங்க, 1990s அப்படின்னு சொல்றாங்க. The higher growth rate have helped significantly in the reduction of growth rate high பண்றது மூலமா poverty reduce பண்ணலாம். Therefore, it is becoming clear that there is a strong link between economic growth and poverty reduction. Poverty reductionக்கும் economic growthக்கும் ஒரு strong link இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Economic growth widens opportunities and provides the resources needed to invest in the human development. So, economic growth வந்து என்ன பண்ணுது அப்படின்னா widen the opportunities. என்ன பண்ணுது, எக்கனாமிக் growth வந்து வாய்ப்புகளை அதிகப்படுத்துது and provides resources needed to invest in the human development. Human developmentக்கு தேவையான resourcesையும் opportunitiesையும் அது வந்து provide பண்ணுது. This is also encourage people to send their children including girl child to school in the hope of getting better economic returns from investing in education. எக்கனாமில எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கை கொடுக்கும். ஓகேங்களா, the poor may not able to take direct advantage from the opportunities created by economic growth. direct advantage எடுக்க முடியாது. but moreover the growth in the agriculture sector is much below expectation. growth agriculture sectorல ரொம்ப கம்மியா இருக்கு. This is a direct bearing on poverty as a large number of people living in the villages are dependent on agriculture. இப்போ அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல there is a clear need for targeted anti-poverty program. அப்போ targeted anti-poverty programs கொண்டு வர வேண்டியது இருக்கு. Although there are so many schemes which are formulated to affect the poverty directly or indirectly, some of them are worth mentioning. ஒரு சில இது சொல்லலாம். MG நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 என்ன சொல்லுது, எய்ம் பண்ணுது அப்படின்னா 100 days wage employment கொடுக்குறாங்க எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கு, என்ஷூர் லைவ்லிஹுட் செக்யூரிட்டி ரூரல் ஏரியாஸ்ல கிடைக்கிறதுக்காக. இட் ஆல்சோ எய்ம்ட் அட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டு அட்ரஸ் த காஸ் ஆஃப் ட்ரவுட், டிஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுது.
1/3 of the proposed job have been reserved for women. அந்த ஸ்கீம் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு எவ்வளவு பேருக்கு அப்படின்னா 220 கோடி பேருக்கு per person. 220 கோடி பர்சன்ஸ்க்கு டே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு எவ்வளோ அப்படின்னா 4.78 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு. ஓகேங்களா? அப்போ ஷேர் ஆஃப் எஸ்சி எஸ்டி உமன் பர்சன்ஸ் டே இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா 23%, 17, 53% அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் வேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்கில்டு ஆவரேஜ் வேஜ் ரீசெண்டா பார்க்கும் பொழுது வேஜ் ரேட் அன்ஸ்கில்டு மேனுவல் லேபர் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் ரேஞ்ச் ஆஃப் வேஜ் ரேட் வந்து டிஃபரெண்ட் ஸ்டேட்டுக்கு யூனியன் டெரிட்டரிஸ் பாத்தீங்கன்னா 281 ரூபா ஒரு நாளுக்கு ஹரியானால, 168 ரூபா நாளுக்கு பீகார் ஜார்க்கண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. இது ஒரு ஸ்கீம் 1993ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிரியேட் பண்றது. ஃபார் யாருக்கெல்லாம் அப்படின்னா educated unemployed youth rural areasல small townsல இருப்பாங்கல்ல அவங்களுக்கானது. they helped in setting up of சின்ன business industries எல்லாம் செட்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் REGP ன்னு சொல்றது. இது 1995ல எடுத்துட்டு வந்தாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா கிரியேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரூரல் ஏரியாஸ்ல ஸ்மால் டவுன்ஸ்ல எடுத்துட்டு வருது. டார்கெட் ஃபார் கிரியேட்டிங் 25 லட்சம் ஜாப் வந்து செட் பண்றது 10th 5-year பிளான்ல. ஓகேவா? அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. இது 1999ல லான்ச் பண்ணாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா bringing the assisted poor families above the poverty line by organizing them into self-help groups through a mix of bank credit and government subsidy. ரெண்டுமே கிடைக்கிற மாதிரி. ஓகேங்களா? poverty line. ஓகேங்களா? at bringing the assisted poor families above the poverty line க்கு மேல எடுத்துட்டு வருது. எப்படி அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல பேங்க் கிரெடிட்ஸ் கவர்மெண்ட் சப்சிடிஸ் ரெண்டும் மிக்ஸா இது பண்றது மூலியமா. அடுத்தது பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா. இது 2000 லான்ச் பண்ணாங்க. அடிஷனல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. பேசிக் சர்வீஸ் ஜஸ்ட் பிரைமரி ஹெல்த், பிரைமரி எஜுகேஷன், ரூரல் செக்டர், ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர், ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் சொல்லிட்டு. another important scheme என்ன அப்படின்னா அந்தியோதயா அன்ன யோஜனா. இது next chapterல படிப்போம். the result of these programs have been mixed. one of the major reasons for less effectiveness is the lack of proper implementation and high right targeting இல்லாதது. moreover there has been a lot of overlapping schemes இருந்தாலும் good intention என்ன அப்படின்னா benefits in the scheme not fully reached to the deserving poorக்கு full reach ஆகுதுல. therefore the major emphasis in the recent years is on proper monitoring of all the poverty elevation programs. ஓகேங்களா? challenges என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல challenges நிறைய இருக்கு. poverty certainly decline ஆயிருக்கு இந்தியால. but despite the progress poverty reduction remains India's most compelling challenge இருந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? wide disparities and poor are visible between rural and urban areas among different states. certain social and economic groups are more vulnerable to poverty. ஒரு சில social and economic groups povertyக்கு vulnerable இருக்காங்க. poverty reduction is expected to make better progress in the next 10 to 15 years. poverty reduction அடுத்த 10-15 வருஷத்துல better progress ஏற்படுத்தும் முடியும். ஓகேங்களா? this could be possible mainly எப்படி அப்படின்னா எக்கனாமிக் growth அதிகப்படுத்துறதுனாலையும் increasing stress on universal free elementary education ஏற்படுத்துறதுனாலையும் declining population growth கம்மி பண்றதுனாலையும் empowerment of women empower பண்றது மூலியமாவும் economically weaker section of the society empower பண்றது மூலியமாகும். அடுத்தது official definition of poverty என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா captures only a limited part of what poverty really means to people. It is about minimum subsistence level of living rather than reasonable level of living. Minimum subsistence level of living to rather than reasonable level of living அப்படின்னு சொல்றத விட minimum subsistence level of living னு சொல்லலாம். ஓகேங்களா? many scholars advocate that we must broaden the concept into human poverty. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா large number of people may have been able to feed themselves but they do have education or shelter or healthcare, job security,
job security or self-confidence இதெல்லாம் இருக்கா? Are they free from caste and gender discrimination? Is the practice of child labor still common? Worldwide experience shows with the development, the definition of what constitutes poverty also changes. For poverty eradicate பண்ணனும் அப்படினா is always a moving target. Hopefully we will be able to provide minimum necessary in terms of only income to all the people by end of the next decade, but the target will move on for many of the bigger challenges that remain, and providing healthcare, education and job security for all, and achieving gender equality and dignity for the poor, and this will be a bigger task. Okay, that's all for this lesson. If you have any doubt, feel free to ask your doubts in the comment section. Thanks for watching. Have a nice day.